அமிர்தேஸ்வரியை நமக நம சிவாயா. அம்மா உணவுங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. என்னென்னு பார்க்கலாமா? குழந்தைகளே, உணவில் கட்டுப்பாடு வராமல் மனதை கட்டுப்படுத்த இயலாது. உணவை ஆரோக்கியத்திற்காக உண்ண வேண்டுமே அல்லாமல் நாவின் சுவைக்காக உண்ணக்கூடாது. நாவின் சுவையை விடாமல் இதயத்தின் சுவையை அனுபவிக்கவே இயலாது. அதாவது ஆத்மாவின் சுவையின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிக்கடி இந்த நொறுக்கு தீனிலாம் நிறைய சாப்பிடுவோம்ல, ஸோ அதை அவாய்ட் பண்ணி அது சாப்பிடவே கூடாது. நீ என்ன பண்ண, உன்னுடைய உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் நீ ஆத்ம அனுபூதி, அந்த உன்னோட ஆத்மாவையே நீ உணர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்டோம் அப்படின்னா மிதமான உணவே சாப்பிடணுங்கிறாங்க. அதாவது அளவான உணவு, வயிறு முழுக்க சாப்பிடக்கூடாது. கால் பாதி சாப்பிட்டா போதும், ஃபுல்லாக சாப்பிட்டா ஜீரணமாகாது. ஸோ இதயத்திற்கு அதிகமான வேலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் சாப்பாட்டில் நீ மனக்கட்டுப்பாடை முதல்ல கொண்டு வந்துடு. அப்படின்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மாவின் சுவையை நீ அறிய ஆரம்பிச்சிடுவேங்காங்க. நீங்கள் நிறைய பேரில் சாப்பிட்ற விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைல்ல. ஸோ வீட்டில் இருந்தால் அதுவும் நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிட்டே சில பேர்த்துக்கு வெயிட் போடும். ஸோ வெயிட் போடுறதுன்னு ஒரு மேட்ரு கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அளவாக சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம ஒரு கட்டுப்பாடு வைக்கணும் இல்லையா? நம்மளை மீறி ஓவராக சாப்பிட்டுட்டு இருந்தால் அது என்னத்துக்காகிறது? ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா சாப்பாடு விஷயத்தில் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு சாதனை செய்பவர்கள்னு எடுத்துக்கோம். நம்மளே இப்போ சாதனை தான் செஞ்சிட்ருக்கோம் இல்லையா? ஒரு ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நிறைய பண்ண நம்மளுக்கு ஒரு சாத்விக உணவு மட்டும்தான் உண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகமான உப்பு, இனிப்பு, காரம், புளிப்பு இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறத தவிர்த்தணும். சுத்தமாக தவிர்க்கணும்னு சொல்லலாமா? அதாவது அதிகமாக இப்போ புளிப்பு அதிகமான உணவு அப்படியே அவாய்ட் பண்ணணும். மிதமான உணவு, புளிப்பு இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், காரம் இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நீ அளவாக வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டுல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிறிய பாட்டு தான் நம்மளுடைய மனமாக மாறுகிறதா. உணவின் சூட்சுமமான பாகமே மனமாக மாறுகிறதுங்கிறாங்க. அதனால் அன்னத்தின் தூய்மை மன தூய்மைக்கு வழிவகுக்கும். அதனால் நீ அளவாக சாப்பிட்றத கவனித்து சாப்பிடு, என்ன சாப்பிட்றங்கிறத கவனித்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் மிதமான உணவு போதுமானது. சில நேரம் அதை கூட தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்கிறாங்க. மதியம் தேவையான அளவுக்கு உண்ணலாம், இரவில் குறைவாகவே உண்ண வேண்டும். ஸோ இடைப்பட்ட நேரம் நம்ம சொல்லவே இல்லை. இடைப்பட்ட நேரம் சில பேர் 4-5 டைம் காஃபியை குடிச்சிடுவாங்க ஒரு நாளைக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. காலையில் நீ சாப்பிடாம இருந்துக்கலாம், அது ஓகே. மதியம் அளவுக்கு மீறி சாப்பிடாத, தேவையான அளவு கால் பாதி, வயிற்றுக்கு கால் பாதி சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. நைட்டு கொஞ்சோன்னு மட்டும் சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ இதை கவனமாக நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளை வயிறு நிரம்ப உணவு உண்ணக்கூடாது, வயிற்றில் கால்பாகம் எப்போதும் காலியாக இருக்கணும். இதே தான். அப்போ தான் நம்மளுடைய ஜீரணம் நல்ல முறையில் வேலை செய்யும். இதயத்திற்கு நம்ம அதிகமாக வேலையே கொடுக்க மாட்டோம். கரெக்டாக அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. அளவுக்கு அதிகமான உணவு சாதனைக்கு மட்டுமின்றி உடலுக்கு கேடு விளைவிக்கும். இடையிடையே எதையாவது கொறிக்கும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும். குறிப்பிட்ட காலத்தில் உணவு உண்பது ஆரோக்கியத்திற்கும் மனக்கட்டுப்பாட்டிற்கும் நல்லது. உயிர் வாழ்வதற்காக உண்ண வேண்டும், உண்பதற்காக உயிர் வாழக்கூடாது. அதாவது சில பேர் வீட்டில் அவ்வளோ ஃபுட்டு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எப்போ சாப்பிட்றது, இந்த காலத்தில் சாப்பிடாம அப்புறம் இந்த காலத்தில் சாப்பிடணும்னு சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஆன்மீகத்தில் வந்துட்டோம், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். யார் சொல்கிறத கவனிக்காமல் அம்மா சொல்கிறது மட்டும் என்ன சொல்கிறாங்க கவனித்து ஆழமாக உள்வாங்கி அம்மா சொல்கிறத ஃபாலோ பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் நீ உயிர் வாழ்கிறதுக்கு தான் நீ சாப்பிட்ணும், சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழாத அப்படிங்கிறாங்க. ஸோ உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். நெக்ஸ்ட்டு, வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை மட்டுமே உணவு உட்கொண்டு, வாரத்தில் நம்ம ஒரு நாள் எடுத்துக்கலாம், எந்த நாள்னாலும் ஓகே. ஸோ ஒரு நாளையில் ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொண்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு ஒரு டே அதாவது ஒரு காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஆசிரமத்துக்கு கிளம்பி போய்க்கலாம். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆசிரமம், கோயில் அந்த மாதிரி பக்கத்தில் எங்கே இருக்கோ குருகுலங்கள் எங்கேயாச்சும் இருந்தால் அங்கே போய்க்கலாம். இல்லை நமக்கு தெரிஞ்சது ஆசிரம் தானே, அம்மா ஆசிரம் தானே, ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஜபம், தியானம் அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை அப்படிங்கிறத தாண்டி
ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருக்கிறது மிக மிக நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி உண்ணாவிரதம் இருந்துட்டு ஆசிரமம் போனால் அங்கே போய் ஜெபம் தியானம் பண்ண முடிஞ்சல நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி நாட்கள் எல்லாம் நீங்கள் உண்ணாவிரதம் இருந்துக்கலாம். அந்த நாட்கள்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு உகந்த நாட்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மா சொல்கிற விஷயங்களை டெய்லியுமே நம்ம லைஃப்பில் கடைப்பிடிக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிக்க தான் நமக்குள்ளேயே அது ஆட்டோமேட்டிக்காக பழக்கமாகும். ஸோ எதையுமே பழக்கப்படுத்த தான் அது நமக்குள்ளே ஊறி அது செயல்களில் வெளிப்படும். அப்படி தானே? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அம்மாவின் அருளை பெறுவோம்.